நீதி கதைகள் டிவி. மதியம் ஒரு 12 மணி இருக்கும். ஊருக்கு மத்தியில் இருக்கிற மரத்துக்கு கீழே கங்கையா பத்ரையா 2 பேருமே படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. வெயில் அதிகமா இருந்துச்சு. அவங்க பொண்டாட்டிங்களான சூரம்மா காந்தம்மா 2 பேரும் தலையில புல்லுக்கட்டை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தாங்க. ஏங்க, என்னங்க இது? சூரியன் சுட்டரிச்சுக்கிட்டு இருக்கான். ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் வயல்ல போய் வேலை செய்யறாங்க. ஆனா நீங்க மட்டும் ஏன் இப்படி படுத்த நேரத்தை வீணாக்குறீங்க? அடியே பைத்தியக்காரி சூரம்மா, என்ன மாதிரி புத்திசாலிகிட்ட யாராவது வேலை பார்க்க சொல்லுவாங்களா? நானே நம்ம ஃபியூச்சருக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன சும்மா டிஸ்டர்ப் பண்ணாத. ஓஹோ, என் வீட்டுக்காரரும் உங்க கூடவே படுத்து கொரட்டை விட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரா அண்ணன்? 2 பேரும் எந்த கோட்டையை பிடிக்க போறீங்க அப்படின்னு எங்களுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? கோட்டைய பிடிக்க தான் போறோம். டே கங்கையா, நேத்து ராத்திரி நாம என்ன திட்டம் போட்டோன்னு இவங்க கிட்ட சொல்லுடா. உடனே மயக்கம் போட்டு உழப்பறாங்க பாரு. சூரம்மா, நம்ம பக்கத்து ஊர்ல இப்ப ஜனங்க யாருமே இல்லையா. ஆடு மாடு கோழி கூட இல்லையா. இப்ப ஊரே காலியா இருக்கான். என்ன, யாரும் இல்லையா? ஒரே நாள்ல ஊர் எப்படிங்க காலியாச்சு? அவங்க எல்லாரும் எங்க போனாங்க? அதுதான் யாருக்கும் தெரியல. வீட்டுல போட்டதெல்லாம் போட்டபடியே இருக்காமா. ஊரு முழுக்க மனுஷங்களே இல்லையா. எங்க போனாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஏதாவது தொத்து வியாதி வந்திருக்குமா? இல்ல ஏதாவது பிரச்சனையா? எனக்கு என்னமோ இது கேட்கும் போதே ரொம்ப பயமா இருக்குங்க. என்னாச்சுன்னு தெரியல அண்ணி. ஆனா எல்லாமே போட்டது போட்டபடியே இருக்கான். அதான் அந்த ஊரோட தலைவர் வீட்டுக்குள்ள நாம பேசாம போய் உக்காந்துக்கலாம். அப்புறம் கஷ்டப்பட வேண்டியதே இருக்காது. அட, அதிர்ஷ்டங்கிறது நமக்கு தான் வந்திருக்கு போல. அவங்க எதுக்கு போனாங்களோ என்னவோ தெரியல. ஆனா இப்போ நமக்கு நல்ல நேரம். அந்த ஊரோட ஜமீன்தார் வீட்டுல ஒரு வாரத்துக்கு நம்ம சந்தோஷமா இருக்கலாம். எல்லாரும் கிளம்புங்க. இப்பவே மூட்டை முடிச்சிய கட்டிக்கிட்டு அங்க போகலாம். சாயந்தரம் ஒரு 4 மணி இருக்கும். கங்கையா பத்ரையா 2 பேரும் பொட்டாண்டிகளை கூட்டிக்கிட்டு பக்கத்து ஊருக்கு போனாங்க. பக்கத்து ஊருக்கு வந்து கால் எடுத்து வச்ச உடனே ஊரே ரொம்ப அமைதியா இருந்துச்சு. அட, ஒரு காக்கா குருவியை கூட காணோம். எல்லாருடைய வீட்டு கதவும் கூட திறந்தேதான் இருந்துச்சு. அட, என்னங்க ஊர் இது? இவ்வளவு அமைதியா இருக்கே. ஒரு கோழி கூற சத்தத்தை கூட கேட்க முடியறது இல்லையே. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. பயம் எதுக்கு சூரம்மா? இங்க அதிகாரம் பண்ணவும் ஆள் இல்ல, வேலை வாங்கவும் யாரும் இல்ல. அதோ அங்க தெரியுது பாரு, அதுதான் இந்த ஊரு ஜமீன்தாரோட வீடு. அங்க போகலாம் வாங்க. அதானே, எதுக்கு பயம்? இந்த ஊர்ல இருக்கிற நகை பணம் பருத்தி மெத்த எல்லாம் நமக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கு போல. அப்படி 4 பேரும் அடி மேல அடி எடுத்து வச்சு அந்த ஊரு ஜமீன்தார் வீட்டுக்குள்ள போனாங்க. ஜமீன்தாருடைய வீடுங்கிறதுனால அங்க அந்த வீடு பெரிய பங்களா வீடு, ரொம்ப பெருசா இருந்துச்சு. அடாடா, வீடு எவ்வளோ பெருசா இருக்கு மச்சான். இந்த படுக்கையில படுத்துக்கிட்டா தூக்கம் சுகமா வரும் போலயே. அக்கா, இத பாத்தீங்களா? ஜமீன்தார் வீட்டுல நல்ல சுட சுட ஆவி பறக்கிற வடை இருக்கு. நெய் ஊத்தி சமைச்சிருக்காங்க போல. ஆனா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கே. நேத்தே ஊரை விட்டு எல்லாரும் போயிட்டு தான் சொல்றீங்க. ஆனா இந்த வடை இன்னும் எப்படி சூடா இருக்கு? அதானே, இதுல இருந்து புகை வேற வருது. இப்பதான் யாரோ சமைச்ச மாதிரி இருக்கு. பக்கத்துல சாப்பாடு கூட இருக்கு. என்னங்க, எனக்கு என்னமோ பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. இது மனுஷங்க சமைச்ச மாதிரி தெரியலங்க. பேய்ங்க ஏதாவது சமைச்சிருக்குமோ என்னமோ. வாங்க, பேசாம இப்பவே ஓடி போயிடலாம். அட, நீங்க வேற. பேய்ங்க எதுக்காக சமைக்க போகுதுங்க அண்ணி? யாராவது இங்க சமைச்சிருப்பாங்க. நாம வர்றத பார்த்து பயந்து விட்டுட்டு போயிருப்பாங்க. என் வீட்டுக்காரர் சொன்னது சரிதான்க்கா. யாரு சமைச்சா என்ன, நல்லா பசியில இருக்கோம். வாங்க, ஒரு புடி புடிச்சு நல்லா சாப்பிட்டுடலாம். அப்படியே அவங்க 4 பேருமே அந்த சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிடறதுக்காக உக்காந்தாங்க. கங்கையா பத்ரையா 2 பேரும் ஆளுக்கு ஒரு வடையா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அடடா, இந்த வடைய சாப்பிட உண்மையிலேயே நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். இந்த குடுப்பனை யாருக்கும் கிடைக்காது. ஆமா ஆமா, இலவசமா கிடைச்ச இந்த ராஜ விருந்துக்கு முன்னாடி நமக்கு எதுவுமே பெருசு இல்ல. ஐயோ, தண்ணி தண்ணி யாராவது கொண்டு வாங்க. என் நாக்கெல்லாம் எரியுது, வயிறெல்லாம் எரியுது, ரொம்ப காரமா இருக்கு. என்னடா ஆச்சு? வடையில எங்கிருந்து வரும் காரம்? வர வர உனக்கு எப்படி சாப்பிடணும் அப்படின்னு கூட தெரியல. இரு, நான் சாப்பிட்டு பாக்குறேன். அட கடவுளே, செத்தண்டா டேய். உண்மையிலேயே காரமா தாண்டா இருக்கு. தண்ணி வேணும், நாக்கெல்லாம் எரியுது. என்னங்க, என்னாச்சு? காரமா இருக்கா? ஒருவேளை மாவுல மிளகா பொடி போட்டிருப்பாங்களோ? ஐயோ, என் நாக்கெல்லாம் எரியுதே. இந்த வீடு சாதாரண வீடு இல்ல.
இந்த வீட்டுல தண்ணி எங்க இருக்குன்னு போய் தேடி கொண்டு வாங்க. சரியா அப்பதான் வெளியில கதவடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. அடிக்கிற காத்துக்கு கதவுங்க எல்லாம் தானா டப் 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 டப்னு சத்தத்தோட அடிச்சுக்க ஆரம்பிச்சுது. திடீர்னு வீடே ரொம்ப இருட்டா மாறிடுச்சு. ஏங்க, கதவு ஜன்னல் எல்லாம் தானாவே சாத்திக்கிச்சு. யாரோ நம்மள உள்ள அடிச்சு வச்சுட்டாங்க. இதெல்லாம் பேயோட வேலையா இருக்குமோ? ஐயோ ஆமாக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த வடைய நமக்காகவே யாரோ சுட்டு வச்சிருக்காங்க போல. வீட்டுக்கு மேல யாரோ நடக்கிற சத்தம் வேற கேக்குது. ஆமா, மேல இருந்து யாரோ கீழே நடந்து வர மாதிரி டப்பு டப்புன்னு சத்தம் கேக்குது. சீக்கிரம் யாருன்னா குடிக்க தண்ணிய தேடுங்களேன். இருட்டுல அந்த காரத்தை தாங்க முடியாம வாயெல்லாம் எரியறதுனால பத்ராயா எழுந்திருச்சு தண்ணி பானை எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டு அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு இருந்தான். அப்போ அவன் ஒரு பாய்க்கு மேல நின்னுக்கிட்டு இருந்தான். அப்போ இங்கதான் எங்கேயோ தண்ணி பானை இருக்கிறத பார்த்தேன். அட என்ன இது, நான் கொஞ்சம் கொஞ்சமா கீழே போய்கிட்டே இருக்கனே. அந்த பாய்க்கு கீழே ஒரு பெரிய பள்ளம் இருந்துச்சு. அந்த பள்ளத்துல சேரு சாணி எல்லாமே போட்டு வச்சிருந்தாங்க. பாவம் பத்ரையா அது தெரியாம நாத்தடிக்கிற அந்த பள்ளத்துக்குள்ள போய் விழுந்துட்டான். டே பத்ரையா, என்னடா ஆச்சு? எங்கடா போன? என் கண்ணுக்கு எதுவும் தெரியலையே. ஐயையோ, இங்க ஒரே சாணியும் சேருமா இருக்கு. இந்த நாத்தத்தை தாங்க முடியல. யாராவது வந்து என்ன மேல இழுங்க. என்னங்க இது, பள்ளத்துல விழுந்துட்டீங்க, இருங்க நான் உங்களை காப்பாத்த வரேங்க அப்படின்னு சொல்லி காந்தம்மா அந்த இருட்டுல புருஷனை காப்பாத்துறதுக்காக முன்னாடி போகும்போது திடீர்னு குறுக்குல ஒரு கயிறு இருந்ததை அவ கவனிக்கல. அந்த கயிறு அவ காலால மிதிச்ச உடனேயே திடீர்னு மேல இருந்து மீனை பிடிக்கிற ஒரு பெரிய வலை வந்து அவ மேல விழுந்துச்சு. பாவம், இப்போ காந்தம்மா வலைக்குள்ள மாட்டிக்கிட்டான். ஐயோ மாட்டிக்கிட்டேன், இந்த வலை யாரோ மேல இழுக்கிறாங்க. நான் தொங்குற மாதிரி இருக்கு, காத்துல பறக்குற மாதிரி இருக்கு. என்னங்க, என்ன இது? எங்க பார்த்தாலும் ஏதேதோ வலைய விரிச்ச மாதிரியே இருக்கே. எனக்கு என்னமோ எல்லாரும் இருக்காங்களோன்னு தோணுது. டே பத்ரையா, வடையில காரம் வச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ள பள்ளம் தோண்டி வச்சிருக்காங்க. யாரோ வலைய போட்டு பிடிக்கவும் பாக்குறாங்க. யாரோ இது எல்லாத்தையும் திட்டம் போட்டு செய்யறாங்கடா. ஆமாங்க, இந்த ஊருக்காரங்க ஏன் ஊரை விட்டு ஓடி போனாங்கன்னு இப்ப எனக்கு நல்லா புரியுது. இங்க ஏதோ பயங்கரமான சக்தி இருக்குங்க. நாம இங்கே இருந்தோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம உசுறு போனாலும் போயிடும். என்னால இங்க இருக்க முடியாது, நான் போறேன்ப்பா. எனக்கு இந்த பங்களாவும் வேணாம், எதுவும் வேணாம். கங்கையா உசுறு காப்பாத்திக்க வாசலை நோக்கி ஓடினான். ஆனா அந்த வாசக்கதவு வெளியில இருந்து பூட்டி இருந்துச்சு. அவன் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அதை திறக்க முடியல. ஜன்னல் வழியா பாக்கும்போது ஜன்னலுக்கு அந்த பக்கம் யாரோ நடமாடுற மாதிரி பெரிய பெரிய நிழல்களும் அவன் கண்ணுக்கு தெரிஞ்சுது. அவன் அதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டான். பத்ரையா பள்ளத்துல மாட்டிக்கிட்டு இருந்தான். காந்தம்மா வலைக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு இருந்தா. அப்பதான் அவங்களுக்கு யாருடைய காலடி சத்தமோ பயங்கர சத்தமா கேட்டுச்சு. ஏங்க, வெளியில இருந்து யாரோ நடந்து வராங்க போல. அங்க பாருங்க, விளக்கோட வெளிச்சமும் தெரியுது. திடீர்னு அந்த வீட்டோட கதவை யாரோ தள்ளி ஒதிச்சு திறந்த மாதிரி இருந்துச்சு. கையில ஒரு விளக்கு, அப்புறம் ஒரு மரக்கட்டை, இது எல்லாத்தையும் பிடிச்சுக்கிட்டு ஊரோட ஜமீன்தார் அங்க வந்தாரு. யாருடா நீங்க? நீங்க எல்லாருமே கொள்ளக்காரங்க தானே? உங்களெல்லாம் பிடிக்கிறதுக்காக தான் ஊரே காத்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் வாங்கடா, இவங்கள பிடிச்சி மரத்துல கட்டி போடுங்க. அடடே, ஏங்க சரியான பொரியதான் போட்டிருக்கீங்க. பாருங்க, மொத்தமா 4 பேரு, 4 திருடங்களும் நல்ல வசமாதான் நம்ம கிட்ட மாட்டிருக்காங்க. ஐயா, நாங்க திருடங்க இல்லையா, திருடங்க இல்ல. நான் பக்கத்து ஊரு. என் பேரு பத்ரையா. அங்க குழியில விழுந்திருக்கிறவன் என் நண்பன் கங்கையா. அட, பக்கத்து ஊரை சேர்ந்த பத்ரையாவும் கங்கையாவுமா? என்னங்கடா நீங்க இந்த நேரத்துல இங்க? ஐயா, நாங்க தாங்க ஐயா. உசுறு போற மாதிரி இருக்கு, காப்பாத்துங்க ஐயா. கொள்ளக்காரங்களை பிடிக்கிறதுக்காக நாங்க இவ்வளோ திட்டம் போட்டு வச்சா உங்களை மாதிரி சோம்பேறிங்கெல்லாம் ஏண்டா வந்து மாட்டுறீங்க? அட கடவுளே, எல்லாம் எங்க நேரம். கொள்ளக்காரங்களா? திட்டமா? ஐயா, என்னங்க ஐயா சொல்றீங்க? நீங்க எல்லாருமே ஒரே நாள்ல ஊரை காலி பண்ணிட்டு போனதா கேள்விப்பட்டோம். அதனால தான் நாங்க இங்க வந்தோம். கேளுங்கடா முட்டா பசங்களா. 2 நாளைக்கு முன்னாடி பட்டணத்து போலீஸ்காரங்க கிட்ட இருந்து தகவல் வந்துச்சு. ஐயா, என்ன தகவலுங்க ஐயா? ஒரு பெரிய கொள்ள கூட்டம் எங்க ஊருக்கு வந்து எல்லாத்தையும் திருடிட்டு போக திட்டம் போட்டதா கேள்விப்பட்டோம். அவங்க கூட நாங்க மோத முடியாது. அவங்க கூட மோதுறது உயிருக்கு ஆபத்துங்கிறதால தான் அவங்கள பிடிக்க நிறைய திட்டங்களை போட்டு வச்சிருக்கோம். ஆமா கங்கையா, திருடனுங்க வந்தானுங்கன்னா சுலபமா மாட்டிப்பானுங்கன்னு தான் நாங்க எல்லாரும் திட்டம் போட்டு அங்கங்க இந்த பொரிய வச்சிருந்தோம். ஆனா
சாப்பாட்டுக்காக ஆசைப்பட்டு வந்த நீங்க 4 பேர் அதுல நல்லா மாட்டிக்கிட்டீங்க. வடையில காரம், பாய்க்கு கீழே பள்ளம், அப்புறம் இந்த வலை, இது எல்லாமே திருடங்களை பிடிக்க நாங்க போட்ட திட்டம்தான். அவனுங்களுக்கு விரிச்ச வலையில நீங்க வந்து விழுந்திருக்கீங்க. எங்க திட்டம்லாம் வீணா போச்சு. அட கடவுளே, அப்ப இது திருடனுங்களுக்காக விரிச்ச வலையிலையா? இந்த திருடனுங்களுக்காக விரிச்ச வலையில நாங்க மாட்டிக்கிட்டோமா? நாங்க திருடனுங்களை பிடிக்கிறதுக்காக விரிச்ச வலையில நீங்க ஏன் வந்து விழுந்தீங்க? முதல்ல சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டு இப்படி எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும் நுழைஞ்சா அங்க இருக்கிற ஆபத்து உங்களை தான் முதல்ல முழுகடிக்கும். ஐயா, எங்களை விட்டுடுங்க ஐயா. இன்னைக்கு ஒரு பாடத்தை கத்துக்கிட்டோம். எல்லாத்தையும் சும்மா அனுபவிக்க நினைச்சா இப்படி அவமானப்பட்டு ஆபத்துல தான் போய் மாட்டிக்குவோம் போல. ஆமாங்க ஐயா, எங்களை விட்டுடுங்க ஐயா. இவங்க எல்லாருக்குமே ஃப்ரீயா எங்க சாப்பாடு கிடைக்குதோ அந்த இடம் தான் சொர்க்கம். ஆனா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பட்ட பாடுக்கு இனிமே இவங்க இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க ஐயா. என்னையும் இந்த பள்ளத்துல இருந்து காப்பாத்துங்க ஐயா. கஷ்டப்பட்டு உழைச்சிருந்தா இந்நேரம் வீட்டுல கஞ்சியை குடிச்சிட்டு தூங்கி இருப்பேன். என்னோட சோம்பேறித்தனத்தால நான் மட்டும் அவமானப்பட்டது மட்டும் இல்லாம என் பொண்டாட்டியையும் இங்க நிக்க வச்சது கஷ்டமா இருக்குங்க ஐயா. ஆமாக்கா, இன்னைக்கு நாம பட்ட பாட்டுக்கு எனக்கு அறிவு வந்துருச்சு. இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டோம். பாத்தியா கங்கையா, கஷ்டப்படாம வாழணும்னு நினைச்சா அதுக்கு பின்னாடி இப்படிப்பட்ட ஆபத்து நிச்சயமா இருக்கும். மத்தவங்க சொத்துக்கா ஆசைப்பட்டா இப்படி ஆபத்துல தான் மாட்டிக்கணும். நீங்க திருடங்க இல்லைங்கிறதுனால உங்களை நாங்க விட்டுடுறோம். ஆனா இன்னொரு தடவை இதே எண்ணத்தோட எங்க ஊருக்குள்ள வந்தீங்கன்னா அப்புறம் திருடனுங்களை கூட நாங்க விட்டுருவோம், உங்களை விட மாட்டோம். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்படி ஊஜனங்க எல்லாரும் கங்கையா பத்ரையாவோட நிலைமைய பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கங்கையா பத்ரையா எல்லாருமே உடம்பெல்லாம் சேத்தோட ரொம்பவும் அவமானப்பட்டு தலைகுனிஞ்சு அங்கிருந்து அவங்க ஊருக்கு கிளம்புனாங்க. அன்னைக்கு அவங்க சாப்பிட்ட அந்த காரக்காரமான சாப்பாடு, அப்புறம் அவங்க பட்ட அவஸ்தை, இது எல்லாமே அவங்களுடைய சோம்பேறித்தனத்தை முழுசா போக்கிடுச்சு. அன்னையில இருந்து அவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பிடணும்னு முடிவு பண்ணி கஷ்டப்பட்டு உழைக்கவும் ஆரம்பிச்சாங்க. என்னைக்குமே நாம உழைக்கிறது தான் நம்ம உடம்புல ஒட்டுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது உண்மைதான். சாப்பாடா இருந்தாலும் கூட பக்கத்து வீட்டுக்காரங்க சாப்பாடை நாம சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா நாளைக்கு இதே மாதிரி எல்லாரும் முன்னாடியும் படாத பாடுபட்டு அவமானப்பட்டு தலைகுனிஞ்சு நிக்க வேண்டி இருக்கும். கஷ்டப்பட்டு உழைக்கிறது தான் என்னைக்குமே நல்லது. சீதா நகரம் ஊர்ல ஒரு வாரமா செம்ம மழை. அதனால காத்து சில்லுன்னு வீச ரொம்பவும் குளிரா இருந்துச்சு. ராமையா வீட்டுல குளிர நடுங்கிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருந்தான். சமையல் அறையில சீதா சமைக்கிற முருங்கைக்காய் குழம்போட வாசம் வீடு முழுக்க பரவுச்சு. ஐயோ, என்ன சீதா இப்படி மழை பெய்யுது? ஒரு வாரம் ஆச்சு ஆகாயத்துல அந்த சூரியனை பார்த்து. இந்த குளிருக்கு என் உடம்பெல்லாம் நடுங்கிக்கிட்டு இருக்கு. சீக்கிரமா எனக்கு சாப்பாடு போட. ஆமாங்க, இந்த குளிர்ல நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு தெரியுது. அதனாலதான் நம்ம தோட்டத்துல முருங்கைக்காய் மரத்துல இருந்த இளம் முருங்கைக்காய பறிச்சுட்டு வந்து பருப்பு போட்டு சாம்பார் வச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த மனம் வீடு முழுக்க பரவிக்கிட்டு இருக்கு. ராமையாவோட வாயில எச்சில் ஊற ஊற, பார்த்தேன் சீதா, அந்த வாசத்துக்கு எனக்கு உசுறு வரா மாதிரி இருக்கு. சுட சுட சாப்பாட்டோட அந்த முருங்கைக்காய் குழம்ப போட்டு சாப்பிட்டா அது அவ்வளோ நல்லா இருக்கும். சீக்கிரமா சாப்பாட்டை போட்டு கொண்டு வா, என்னால பசிய தாங்க முடியல. இருங்க இருங்க, இன்னும் 10 நிமிஷத்துல குழம்பு தயாராயிடும். அதுக்கப்புறம் 2 பேரும் நல்லா சுட சுட சாப்பிடலாம். நம்ம அதிர்ஷ்டமும் நல்லா இருக்கு. அதனாலதான் இந்த மழையில நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்களும் பங்கு போட யாரும் வரல. ராமையா சாப்பாட்டையும் குழம்பையும் ஒன்னா கலக்குற நேரத்துல வெளியில யாரோ வீட்டோட கதவை டபடபான்னு தட்டுற சத்தம். வெளியில நின்னுக்கிட்டு இருந்த சுப்பையா சத்தமா, ராமையா, சீதா, கொஞ்சம் கதவை திறங்கல. இந்த குளிரில் நாங்க செத்து போயிடுவோம் போல. தயவு செஞ்சு சீக்கிரமா கதவை திறங்க. ஏங்க, இந்த குரலை கேட்ட எங்க அண்ணன் குரல் மாதிரி இருக்கு. அண்ணி கூட வந்திருக்காங்க போல. இந்த நேரத்துல பக்கத்தூர்ல இருந்து அவங்க எதுக்காக வந்தாங்க? இந்த குழம்பு என்ன பண்றது? அப்ப ராமையா ரொம்பவும் கவலையா, நான் நினைச்சது சரியா போச்சு. உங்க அண்ணன் சுப்பையா காலி வயித்தோட தான் வருவான். வந்து மொத்த சாப்பாட்டையும் அவனே கொட்டிப்பான். அதுவும் முருங்கைக்காய் குழம்புன்னு தெரிஞ்சா கொஞ்சம் கூட விட்டு வைக்க மாட்டான். சீதா போய் கதவை திறந்தா. வெளியில மழையில நனைஞ்சுக்கிட்டு இருக்கிற சுப்பையா காந்தம்மா 2 பேரும் வீட்டுக்குள்ள வந்தாங்க. அப்ப சீதா அவங்க கிட்ட, இந்த மழையில வண்டியில கூட வராம நடந்து வந்திருக்கீங்க. மழையில நனைஞ்சுக்கிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருந்துச்சு? சரி சரி, சீக்கிரமா ஈர துணியை மாத்திக்கோங்க. காந்தம்மா ரொம்பவும் கவலையா இருக்கிற மாதிரி நடிச்சு, என்ன பண்ண சொல்ற? பக்கத்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரும்போது வழியிலேயே மழை பிடிச்சிக்கிச்சு.
ஒதுங்க இடமும் இல்ல, கையில ஒரு கொடையும் இல்ல. அதான் வேற வழி இல்லாம உன் வீட்ல இருந்துட்டு போலான்னு வந்தோம். அப்பதான் சுப்பையாவோட மூக்குக்கு முருங்கக்காய் குழம்பு வாசம் வந்துச்சு. அடடா சீதா, என்ன குழம்பு இன்னைக்கு? வீட்டுக்குள்ள வந்த உடனே அப்படியே முருங்கக்காய் மனம் வீடு முழுக்க பரவி இருக்கு. ஆமா, சுட சுட முருங்கக்காய் குழம்பும் சாப்பாடும் செஞ்சிருக்க போலையே. அப்ப சீதா கவலையா புருஷனை பார்த்து, ஆ ஆமாண்ண, அவருக்காக தான் முருங்கக்காய் குழம்பு வச்சேன். பாவம், வயல்ல கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வந்த ஆசையா கேட்டாருன்னு செஞ்சேன். அப்ப அதை கேட்டு காந்தம்மா முகத்தை திருப்பிக்கிட்டு, என்ன சீதா, உங்க அண்ணன் உன் வீட்டுக்கு வந்திருக்காரு. அவரும் பாவம் காலையில இருந்து சரியா சாப்பிடல. எங்களுக்கு முதல்ல இலைய போட்டு அத குழம்ப ஊத்து. உங்க அண்ணனுக்கும் முருங்கக்காய் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். அதை கேட்டு ராமையா காந்தம்மா கிட்ட, அட, ஏன் அப்படி நினைக்கிறீங்க? முதல்ல நீங்களே சாப்பிடுங்க. சீதா, மச்சானுக்கும் தங்கச்சிக்கும் முதல்ல சாப்பாடு போடு. அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா நான் சாப்பிடுவேன். சீதாம்மா 2 பேருக்கும் வாழை இலைய போட்டு சுட சுட சாதமும் முருங்கக்காய் குழம்பையும் ஊத்துனான். ராமையா ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு இருந்தான். பாவம், புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சாப்பிடல. ஆனா சுப்பையா காந்தம்மா 2 பேரும் அந்த முருங்கக்காய் குழம்ப வச்சு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆஹா, ஓஹோ, முருங்கக்காய் குழம்பு உண்மையிலேயே நல்லா இருக்கு சீதா. அதுலயும் முருங்கக்காய் ரொம்ப நல்லா வெந்திருக்கு. கூடவே பருப்பம் போட்டு வேக வச்சதால குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு. காந்தம்மா பாதி குண்டா சோறு தின்னுட்டு, ஆமா ஆமா, குழம்பு நல்லாதான் இருக்கு. ஆனா உப்பு தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. பரவாயில்ல, இந்த பசிக்கு அந்த உப்புல இருக்கிற குறையெல்லாம் தெரியல. அந்த கிண்ண குழம்ப கொண்டு வா, மொத்தத்தையும் நாங்க 2 பேரும் முடிச்சிடுறோம். அதை கேட்டப்போ சீதா கவலையா, அண்ணி, கிண்ணத்துல இருக்கிற எல்லா குழம்பையும் உங்களுக்கு ஊத்திட்டா அதுக்கப்புறம் பாவம் என் வீட்டுக்காரருக்கு நான் என்ன கொடுப்பேன்? அவருக்கும் இந்த முருங்கக்காய் குழம்புனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதை கேட்டு சுப்பையா கொஞ்சம் கோவமா, என்ன சீதா, கூட பிறந்த அண்ணா சாப்பிட்றேன் அதையே கணக்கு பண்றியா? என் மாப்பிள்ளைக்கு பழக்கம் இல்லையா? அவரு காலையில சாப்பிட்டு பாரு. அந்த கிண்ணத்துல இருக்கிற எல்லா முருங்கைக்காயும் என் தட்டுல போடு, நான் சாப்பிட்றேன். ராமையாவுக்கு கோவம் வந்தாலும் அதை வெளியில அவன் காட்டல. பரவாயில்ல சீதா, மச்சானுக்கு அள்ளி போடு. அவரு பெரிய ஆளு, அவரு வயிறார சாப்பிடணும் இல்ல. நான் அந்த பழைய கஞ்சியை குடிச்சிட்டு படுத்துக்கிறேன். பட்டினியா இருக்கிறது எனக்கு புதுசு கிடையாது. சுப்பையா காந்தம்மா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம குண்டான்ல இருக்கிற குழம்பு மொத்தத்தையும் ஊத்தி சாப்பிட்டுட்டாங்க. பாவம், ராமையாவுக்கும் சீதாவுக்கும் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்கல. நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. ராமையா சீதா பசியோடவே படுத்து தூங்குனாங்க. சரியா ஒரு 9 மணிக்கு வீட்டோட கதவை மறுபடியும் யாரோ தட்டுனாங்க. காத்து மழையும் அதிகமா இருந்துச்சு. வெளியில நின்னுக்கிட்டு இருந்த ரங்கையா, ராமையா, கதவை தோறையா, மழையில மாட்டிக்கிட்டு உசுறு போயிடும் போலையே. உசுரை காப்பாத்திக்கலாம் அப்படின்னு தான் உன் வீட்டுக்கு வந்திருக்கோம். ராமையா பதட்டமா எழுந்திருச்சு, ராங்கையா, சுசீலாமா, என்னம்மா இது? மழையில இவ்வளோ தூரம் நனைஞ்சுக்கிட்டே வந்திருக்கீங்க. முதல்ல உள்ள வாங்க. ரொம்ப நேரம் மழையில நின்னா ஜுரம் வந்துடும். உள்ள வந்து தலைய துவட்டிக்கோங்க. ரங்கையா சுஷீலா மழையில நனைஞ்சுக்கிட்டே உள்ள வந்தாங்க. அங்க படுத்திருந்த சுப்பையா காந்தம்மா அவங்கள பார்த்த உடனே எழுந்திருச்சு உக்காந்தாங்க. பக்கத்தூருக்கு ஒரு பஞ்சாயத்துக்கு போயிட்டு வந்தோம் ராமையா. வர வழியில ஆத்து தண்ணி பொங்கி அந்த பக்கமா போக முடியல. அட, சுப்பையாவும் வந்திருக்கான். இவங்க எப்ப வந்தாங்க? அதானே, எங்களை பார்த்ததும் சுப்பையாவும் காந்தம்மாவும் துடிச்சு பிடிச்சு எழுந்துச்சு உக்காடுறாங்க. ஆமா, உங்க வண்டி எங்க சுப்பையண்ண? நீங்க கால்நடையாவா நடந்து வந்தீங்க? அதை கேட்டு சுப்பையா கொஞ்சம் பதட்டமா, அந்த வண்டி சக்கரம் உடஞ்சி போச்சுமா. திருடனுங்க வேற எங்க கிட்ட இருந்த பணத்தை புடுங்கிக்கிட்டானுங்க. அதான் வேற வழியே இல்லாம ராமையாவோட வீட்டுக்கு வந்திருக்கோம். நல்லா சாப்பிட்டுட்டு உக்காந்துருக்கோம். சுப்பையா சொன்னதை கேட்டு ரங்கையாவுக்கு சந்தேகம் வந்துச்சு. திருடனுங்களா? ஒத்தையடி பாதையில திருடனுங்களா? அந்த வழியா தானே நாங்களும் வரோம். யாரும் அங்க இல்லையே. அது யாருப்பா அவ்வளோ நல்ல திருடனுங்க? உன் கையில இருக்கிற தங்க மோதிரத்தை விட்டு வச்சிருக்காங்க. அப்போ காந்தம்மா சமாளிச்சுக்கிட்டு, அது ஒண்ணு இல்லைன்னு, திருடனுங்க வரும்போதே அந்த மோதிரத்தை கழட்டி அவரு துணிக்குள்ள மறைச்சு வச்சுக்கிட்டாரு. ஏன்னா திருடனுங்க திருடிட்டு போயிடக்கூடாது இல்லையா? அதனாலதான் அது மட்டும் மிச்சம் இருக்கு. ஐயோ பாவம், வீட்டுக்கு வர வழியில இப்படி எல்லாம் நடக்குது பாருங்களேன். ராமையா, திருடங்க கிட்ட மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு வந்திருக்காங்களே, அவங்களுக்கு சுட சுட ஏதாவது சமைச்சு கொடுத்தீங்களா? அப்போ ராமையா, சாப்பாட்டையும் முருங்கைக்காய் குழம்பையும் அவங்க தான் சாப்பிட்டாங்க. நானும் சீதாவும் பட்டினியா தான் இருக்கோம். இப்ப எங்க வீட்டுல எதுவுமே இல்ல. அப்போ ரங்கையா காலியா இருக்கிற அந்த பாத்திரங்களை பார்த்து, அடடே,
குழம்பு குண்டான யாரோ தொடச்சி வச்சா மாதிரி இல்ல இருக்கு. என்ன சுபையா இது? மொத்த குழம்பு குண்டானையும் நீ சாப்பிட்டுட்டு கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வந்த ராமையாவுக்கு எதுவும் வைக்கலையே, அநியாயமா இல்லையா? அப்போ காந்தம்மா சமாளிச்சுக்கிட்டு, அட அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, ராமையாவுக்கு முருங்கைக்காய் பிடிக்காதான், அதனால எங்களை வலுக்கட்டாயமா சாப்பிட சொன்னாங்க, நாங்களும் வேற வழி இல்லாம சாப்பிட்டோம். அப்போ ரங்கையா ராமையாவை பார்த்து, ஓஹோ, ராமையாவுக்கு முருங்கைக்காய் பிடிக்காது. என்ன காந்தம்மா, இதை நீங்க சொன்னா நான் நம்பணும். வீட்டுக்கு சொந்தக்காரங்க பட்டினியா இருக்காங்க, நீங்க வயிறார சாப்பிட்டுட்டு படுத்திருக்கீங்க. சரி சரி, படுத்துக்கோங்க. எல்லாரும் படுக்க பாய் போட்டுக்கிட்டு இருக்கும்போது ரங்கையா ராமையா கிட்ட போய் ரகசியமா பேசினா. டே ராமையா, பாத்தியாடா இவங்க திமிர? உனக்கு பிடிச்ச முருங்கைக்காய் குழம்பு அவங்க சாப்பிட்டது மட்டும் இல்லாம உனக்கு பிடிக்காதுன்னு பொய்யும் சொல்றாங்க. இவங்க 2 பேருமே இன்னைக்கு ராத்திரி முழுக்க தூங்காம இருக்கிறதுக்கு ஒரு நாடகத்தை போடுறேன் பாரு. ராமையா ரகசியமா, என்ன பண்றது ரங்கையா, எனக்கும் இவங்க மேல கோவமா தான் இருக்கு. இவங்கள எப்படி அனுப்புறது? ரங்கையா சிரிச்சுக்கிட்டே, என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு. இவங்க சாப்பிட்ட முருங்கைக்காய் இருக்கு, அது சுடுகாட்டுல இருந்து பறிச்சுக்கிட்டு வந்தது. அந்த முருங்கைக்கால பேய் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இவங்க எப்படி பயப்படுவாங்க பாரு. ராமையா ரங்கையா சொன்ன பிளான சீதா சுஷீலாவுக்கும் கூட சொன்னான். எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு பாய் போட்டு கீழே படுத்தாங்க. சுப்பையா காந்தம்மா மட்டும் கட்டல்ல படுத்தாங்க. மணி ஒரு 12 இருக்கும். குடிசையில குளிர் அதிகமா இருந்துச்சு. எல்லாரும் போத்திக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் ரங்கையா துடிச்சு புடிச்சு எழுந்திருச்சு உட்கார்ற மாதிரி நடிச்சுக்கிட்டே அவனுடைய நாடகத்தை ஆரம்பிச்சான். ரங்கையா சத்தமா, அட கடவுளே, ராமையா ராமையா எழுந்திரி, அந்த முருங்கைக்காவை எங்க இருந்து பறிச்சிட்டு வந்த, சீக்கிரமா சொல்லு அப்படின்னு ரங்கையா சத்தமா கத்துனதை கேட்டு தூங்கிக்கிட்டு இருந்தவங்க அத்தனை பேரும் எழுந்திருச்சு உக்காந்தாங்க. சுப்பையா காந்தம்மா 2 பேரும் ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. என்ன ரங்கையா, எதுக்காக இப்படி நடு ராத்திரியில எழுந்து கத்தற? அந்த முருங்கைக்காவை நம்ம பாழடைஞ்ச கோவிலுக்கு பின்னாடி இருக்கே அந்த மரத்துல பறிச்சிட்டு வந்தேன். ரங்கையா கவலைப்படுற மாதிரி அழுதுகிட்டே, அட கடவுளே, என் சந்தேகம் நிஜமாயிடுச்சு. அந்த மரம் சுடுகாட்டுக்குள்ள தானே இருக்கு. ஐயோ, அந்த சுடுகாட்டுல இருக்கிற முருங்கை மரம் சாதாரண முருங்கை மரம் இல்லையே, அது பேய் முருங்கை மரம் ஆச்சே. அது அந்த சுடுகாட்டு பேய் தானே காவல் காத்துக்கிட்டு இருக்கு. அப்போ காந்தம்மா கொஞ்சம் பயந்து போய், என்னென்ன சொல்றீங்க? பேய் மரமா, பேய் முருங்கைக்காவா? அத சாப்பிட்டா என்ன ஆகும்? என்ன ஆகுமா? அந்த சுடுகாட்டுல இருந்து முருங்கைக்காயை பறிச்சிட்டு வந்ததே தப்பு. அதை சமைச்சு யாரு சாப்பிட்றாங்களோ அவங்களோட உடம்புக்குள்ள அந்த முருங்கை மர பேய் போயிடுமா. அதுக்கப்புறம் சாப்பிட்டவங்க குரங்கு மாதிரி டான்ஸ் ஆட ஆரம்பிப்பாங்களாம். அத கேட்டதும் உக்காந்துக்கிட்டு இருந்த சுப்பையா காந்தம்மாவுக்கு தொண்டையில ஏதோ அடைச்சுது. அது வேற ஏதோ இல்ல, அவங்க சாப்பிட்ட முருங்கைக்காய் தான். ஐயோ, அவங்க சாப்பிட்டது பேய் முருங்கைக்கான்னு நினைச்சுக்கிட்டு, என்னங்க என்னங்க இது, பேய் முருங்கைக்கான்னு சொல்றாங்க, பேய் வரும்னு சொல்றாங்க. ஐயா, எனக்கு பயமா இருக்குங்க, பேய் வந்துருமா? அப்போ சுப்பையாவும் பயந்து போய், அமைதியா இரு காந்தம்மா, வாயை திறந்து எதுவும் சொல்லாத. அந்த ரங்கையா இன்னும் என்னெல்லாம் சொல்லுவானோ, நாம வேற ஆபத்துல இருக்கோம். அப்ப ராமையா இன்னும் கதையை அளந்து விட்டான். ரங்கையா என்ன சொல்ற? அந்த மரத்தோட காயை சமைச்சு சாப்பிட்டா உடம்புக்குள்ள பேய் வந்துடுமா? நல்ல வேலைதான், நாங்க 2 பேரும் அந்த காயை சாப்பிடவே இல்லை. ஆமா ராமையா, சந்தோஷப்பட்டுக்கோ. அந்த குழம்ப சாப்பிட்டா அவங்க உடம்புக்குள்ள அந்த பேய் புகுந்து அப்புறம் அவங்களுடைய பல்லு எல்லாத்தையுமே இறுக்கமாக்கி அதுக்கப்புறம் பல்ல உதிர வச்சிடும். நம்ம பக்கத்து தெரு கோட்டையா கூட அந்த முருங்கைக்காயை சாப்பிட்டுட்டு இப்ப ஒரு பல்லும் இல்லாம பொக்கவாயா தெரியுறான் பாரு. அட கடவுளே, பல்லு விழுந்துருமா? மனுஷங்களோட ரத்தத்தை குடிச்சிருமா அந்த பேய்? இத கேட்டாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஆமா சீதா, அந்த முருங்கைக்காயை சாப்பிட்டு இருந்தா ராத்திரியோட ராத்திரியா பேய் வந்து மொத்த பல்லையும் புடுங்கிட்டு போயிருக்கோம். அந்த குழம்ப சாப்பிட்டவன் பாவம், அவனுக்கு ஒவ்வொரு பல்லா உதிர போகுது. சுப்பையாவுக்கு அந்த குளிர்லயும் கூட வெக்கையா இருந்துச்சு. வேர்த்து ஊத்த ஆரம்பிச்சுது. காந்தம்மா, என் பல்லு கூட அசைற மாதிரியே இருக்கு. அந்த முருங்கைக்காய் சக்க ஒண்ணு என் பல்லு இடுக்குல மாட்டிக்கிட்டு இருக்கு. என் பல்ல யாரோ இழுக்கிற மாதிரியே தோணுதுடி. காந்தம்மா பயந்துகிட்டே, ஏங்க, என் வயித்துக்குள்ள ஏதோ சத்தம் கேக்குதுங்க. ஒருவேளை அந்த பேய் வயித்துக்குள்ள போய் உக்காந்துக்கிட்டு டான்ஸ் ஆடுதா என்ன? பல்லு இல்லாம நான் எப்படி வாழ்றது? என் நகை போனாலும் பரவாயில்ல, என் பல்லு எனக்கு ரொம்ப முக்கியம். வெளியில காத்து மழை பயங்கரமா இருந்துச்சு. ரங்கையா யாருக்கு தெரியாம ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு தரையில டக் டக் அப்படின்னு தட்ட ஆரம்பிச்சான். அப்புறம் ஏதேதோ சத்தங்களை வேற செய்ய ஆரம்பிச்சான்.
அப்போ ரங்கையா, இங்க பாரு பேயி, இந்த வீட்டில் யாருமே முருங்கைக்காய் குழம்பு சாப்பிடல. யார் அந்த முருங்கைக்காய் குழம்ப சாப்பிட்டாங்களோ அவங்க பல்ல வேணும்னா புடுங்கிக்கிட்டு போ. அப்போ சுஷீலா சிரிச்சுக்கிட்டே, ஐயோ ஏங்க அங்க பாருங்க, அந்த பேய் கட்டிலுக்கு கீழே போகுது. சுப்பையா, காந்தம்மா, நீங்க தான் சாப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்க வயித்துக்குள்ள போக வருது பாருங்க. பாவம் சுப்பையா பயந்து போய், காந்தம்மா, பேய் வந்துடுச்சுடி. என் காலில் ஜில்லுன்னு காத்து படுது. அது என் உடம்புக்குள்ள போக போது போல. எதனா மந்திரத்தை சொல்லேண்டி. ஐயோ ஏங்க, என் வயித்துக்குள்ள பேய் போயிடுச்சுங்க. நான் பாருங்க குரங்கு மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன். விளக்கு பத்த வையுங்க, என் பல்லெல்லாம் விழற மாதிரி இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. அதை கேட்டு ராமையா, 2 பேரும் பயப்படாதீங்க, நான் தான் இருக்கேன்ல. சீதா, அந்த மண்ணெண்ண விளக்க பத்த வை. என் கையில குச்சி இருக்கு, அந்த பேயை அடிச்சு விரட்டுறேன். சீதம்மா மண்ணெண்ண விளக்க அப்பதான் பத்த வச்சா. அப்போ ரங்கையா சிரிச்சுக்கிட்டே, என்ன சுப்பையா, நல்லாவே குரங்கு மாதிரி டான்ஸ் ஆடுறியே. உன் பல்லெல்லாம் உன் வாய்க்குள்ள தான் இருக்கா, இல்ல அந்த பேய் வந்து உன்னோட மொத்த பல்லையும் புடுங்கிட்டு போயிடுச்சா? அப்ப ராமையா ஆச்சரியப்படுற மாதிரி நடிச்சு, அடடே, என்ன மச்சான், பல்லோட இடுக்கலெல்லாம் அந்த முருங்கைக்காய் சக்கை தானே மாட்டிக்கிட்டு இருக்கு. அப்போ உங்க பல்லு விழலையா? அந்த பேய் வந்து உங்க பல்லு எல்லாத்தையும் புடுங்கிட்டோன்னு பயந்துட்டேன். அப்போ சீதா கவலையா, அண்ணன், நீ என் கூட பிறந்தவன் தான். என் வீட்டுக்கு நீ வரும்போது உன்னை நான் நல்லா தான் கவனிக்கணும். ஆனா அதுக்காக என் புருஷனுக்காக சமைச்சு வச்சிருக்கிற குழம்புன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க 2 பேரும் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம சாப்பிட்டது தப்பு இல்லையான? அப்பதான் சுப்பையா காந்தம்மாவுக்கு உண்மை புரிஞ்சுது. இங்க பேய் எதுவும் இல்ல, முருங்கை மரம் சுடுகாட்டுல இருந்தது இல்ல, நம்மள பயமுறுத்துறதுக்காக தான் ரங்கையாவும் ராமையாவும் சேர்ந்து ஆடின நாடகம் இது அப்படின்னு. ஆனா அவங்க தப்பு பண்ணத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. மனசளவுல ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க. ராமையா, சீதா, என்ன மன்னிச்சிடுங்க. நீ மச்சானுக்காக சமைச்சிருந்தாலும் கூட அது கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம நான் ராட்சச மாதிரி உக்காந்து சாப்பிட்டுட்டேன். அதுக்கு தான் இன்னைக்கு ராத்திரி தூக்கமே இல்லாம பயத்துல நடுங்கிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த தண்டனை தேவைதான். காந்தம்மா எழுந்துச்சு வந்து சீதாவோட கைய பிடிச்சுக்கிட்டு, என்ன மன்னிச்சிடு சீதா. அண்ணா, எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்க 2 பேரும் உங்க வீட்டுக்கு வந்து உங்களுக்குன்னு வச்சிருந்த சாப்பாடை கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம சாப்பிட்டுட்டோம். உங்களுக்கு கொஞ்சமாவது வச்சிருந்திருக்கணும். நாகரிகமே தெரியாம நாங்க இருக்கோம். இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டோம். அப்போ ரங்கையா சிரிச்சுக்கிட்டே, இங்க பாரு சுப்பையா, சாப்பாடு இருந்தா 4 பேரும் பங்கு போட்டு சாப்பிடணும். 2 பேரும் மட்டும் சாப்பிட்டுட்டு 2 பேரை பட்டினி போடக்கூடாது. அதுவும் நாம ஒருத்தவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்கள பட்டினி போட்டுட்டு நாம சாப்பிட்டா நல்லா இருக்குமா சொல்லு? எல்லாரும் சாப்பிட்டா தானே அது நல்லபடியா இருக்கும். உண்மைதான் ரங்கையா, எனக்கு தான் அறிவில்லாம போச்சு. கூட பிறந்த தங்கச்சியை பட்டினி போட்டுட்டு நான் வயிறார சாப்பிட்டது தப்பு தான். ஆமாடி சீதா, அண்ணன் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிடு. இனிமே இப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டேன். சுப்பையா முதல் தடவையா அவன் செஞ்சிருந்த தப்ப உணர்ந்தான். அவன் மத்தவங்களோட பசிய மதிக்க கத்துக்கிட்டான். அன்னைக்கு ராத்திரி பூரா செம மழை. அந்த மழையிலேயே அவங்க எல்லாரும் பேசி சிரிச்சுக்கிட்டே படுத்தாங்க. அதுலயும் பேய் வந்துருச்சுன்னு சுப்பையாவும் காந்தம்மாவும் பயந்து நடுங்குனது அவங்க கண்ணுக்குள்ளேயே இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில சுப்பையா காந்தம்மா வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ராமையா சீதாவோட வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து போட்டாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி, நாம பசியோட இருந்தாலும் கூட நம்ம கூட பசியோட இருக்கிறவங்கள நாம மதிக்கணும். நம்ம வயிறு நிறைஞ்சா போதாது, நம்ம கூட இருக்கிறவங்க வயிறும் நிறையணும். அதனால கொஞ்சமா சாப்பாடு இருந்தாலும் அத எல்லாருமா பங்கு போட்டு சாப்பிடுறது நல்லது.